நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வறட்சியால் விவசாயம் பாதிப்பு, பயிர்கள் கருகியதால் வறுமையால் எலிக்கறி சாப்பிடும் விவசாயிகள், விவசாயி தற்கொலை என நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லாவிட்டாலும் விவசாயிகளுக்கான பாதிப்பு மட்டும் மாறாத சோகமாக உள்ளது. குறுவை விளைச்சல் அமோகமாக இருந்த போதும் கொள்முதல் செய்வதில் அரசின் சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் உள்ள அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல் மணிகள் முளைத்திருக்கும் காட்சிகள்தான் இவை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதை பார்த்து விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வேர்க்குடி, செருமங்கலம், அண்ணுக்குடி, வடுவூர், காரிக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவைகள் அரசு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படாததால் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. மேலும் நெல் மூட்டைகளில் பூஞ்சானம் பூத்துள்ளன. சேதமடையும் நெல் மூட்டைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதால் கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தர்கள் கலக்கத்தில் உள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. வேளாண் துறையின் சரியான திட்டமிடல் இல்லாததே நெல் மூட்டைகள் சேதமடைந்ததற்கு காரணம் என குற்றம் சாட்டும் விவசாயிகள், குறுவை சாகுபடி செய்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் சொல்லுண்ணா துயரத்திற்கு ஆளாகி உள்ளதாக விரக்தி அடைந்தனர். எந்த டிபிசியும் குடோன் வசதி இல்ல, ஓப்பன்ல திறந்துருக்கீங்க. அதோட எல்லாம் போதுமான லாரி இது பண்ணல. ஒரு நாளைக்கு 1000 மூட்டை கொள்முதல் பண்ணீங்க. 1000 மூட்டைனா ஒரு சென்டருக்கு 3 லாரி 4 லாரி வேணும். அந்த லாரியை புறவை பண்ணீங்களா? இந்த மாதிரி வச்சு 15 நாள் 20 நாள் காத்து கிடந்து தீபாவளி கொண்டாட டிபிசிலே உட்கார்ந்து இந்த மழையில இது மாதிரி சேதம் அடைஞ்சு அடுத்த போகமே எங்களுக்கு 15 நாள் தாமதம் ஆகுது. இதுல அமைச்சர் இருந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? கொஞ்சமா இவ்வளவு தூரம் தான் முளைச்சிருக்கு, அதிகமா உயரமா முளைச்சிருக்கு. இதுல என்ன கம்பாரிசன்? எந்த வருஷம் முளைச்சா என்ன? நெல்லை முளைக்க விட்டுட்டீங்கல்ல, அது யார் தப்பு? அதிகாரி தப்பா உங்க தப்பா? அதை உணர்ந்து இனிமே நெல்லை முளைக்காம பாதுகாப்பா நீங்க ஷெட்டு போட்டு விவசாயிகள் நெல்லு முளைச்சு போச்சு, பணம் வருது, அடுத்த பிரச்சனை எங்களுக்கு வேதனையா இருக்கு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு சேமிப்பு கிடங்கு நெல் மூட்டைகளை ஏற்றச் சென்ற லாரிகள் மழையில் நனைந்ததால் மூட்டைகளில் இருந்து நெல் மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. அரசு கிடங்குகளில் 10 நாட்களுக்கும் மேலாக காத்து கிடக்கும் லாரிகளில் இருந்து உரிய காலத்தில் நெல் மூட்டைகளை இறக்காததே பாதிப்புக்கு காரணம் என்கின்றனர் லாரி ஓட்டுநர்கள். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பத்தாளப்பேட்டை பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் திறந்தவெளி மைதானத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. கொள்முதல் நிலையத்திற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததே இந்த பாதிப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டினர் விவசாயிகள். இப்போ இந்த பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா குளம் மாதிரி தேங்கி கிடக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அறுவடை செய்ய வேண்டிய நிலங்களெல்லாம் இன்னும் அறுவடை செய்யாமல் இருக்குது. ஏன்னா எங்கே கொட்டுறது, எந்த இடத்துல நெல்லை கொட்டி நம்ம பாதுகாக்கிறவங்க தெரியாமல் விவசாயிகள் வயலில் இருக்காங்க. இந்த நிலைமை இன்னும் நீடிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மழை பண்ண தொடர்ச்சியாக நீடிச்சுன்னா வயல்லே நெல் சேதாரம் ஆகக்கூடிய இது இருக்குது. அதனால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை அரசாங்கத்துக்கு இருக்குது. விவசாயிகளுடைய நண்பன் சொல்கிறாங்க, விவசாயிகள் தான் எங்களுக்கு இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் நீங்கள் மீடியாக்கள் மீண்டும் பேசிவிட்டு போக வேண்டாம். தொடர்ச்சியாக அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமென்றால் நீங்கள் போதுமான கட்டமைப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமடைவது ஒருபுறம் என்றால், அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக மறுபுறம் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் புளியஞ்சோலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. தொடர் மழையால் அறுவடை பணிகள் தடைப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றாவிட்டால் பயிர்கள் அழுகிவிடும் என புலம்பினர்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.